யாருக்கெல்லாம் இந்த செயல்கள் தனிமையில் இருக்கும் பொழுது, கூட்டாக இருக்கும் பொழுது, நாட்டுக்கு வெளியிலே இருக்கும் பொழுது, இருட்டிலே இருக்கும் பொழுது பாவம் எனக்கு லேசாக அமைந்து அதில் ஈடுபடுகிறேன் என்றால் நான் இன்னும் தொழல்ல. அவர் யோசிப்பார், நான் தொழுகிறேன் தானே, நான் 5 நேரம் பள்ளிக்கு போகிறேன், தொழுகிறேன். ஆம், தொழுகிறேன். ஆனால் அது தொழுகை அல்ல, முகத்திலே திருப்பி எறியப்படும் தொழுகை. அதனைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், அந்த தொழுகையாளிகளுக்கு கேடுதான், வயல் என்ற நரகம் தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இன்ன ஃபுலானன் யுஸல்லில் லைல குல்லஹ், ஒரு மனிதர் இருக்கிறார் யா ரசூலல்லாஹ், அவர் இரவு பூராகவும் தொழுகிறார். ஃபைதா அஸ்பஹ ஸரக, ஆனால் அவர் காலையாவிட்டால் எல்லாரும் தொழிலுக்கு போறது மாதிரி இவர் களவெடுக்க போயிட்டார். இரவு ஃபுல்லா தொழுகிறாரு, காலையாயினா களவெடுக்க போறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவர் உண்மையில் தொழுகிறாரா? தொழுகிறார். ஸயன்ஹாஹு மா தகூல், சொன்னாங்க, அவர் உண்மையில் தொழுகிறார் என்றால் அவருடைய தொழுகை அவரை அந்த பாவத்திலிருந்து வெகு சீக்கிரம் இல்லாமல் ஆக்கிடும். இந்த ஆரம்பத்தில் சொன்ன குர்ஆனுடைய ஆயத்தையும் இந்த ஹதீஸையும் வைத்து நீங்கள் உங்களை தன்னை தானே ஒவ்வொருத்தரும் பரிசீலனை செய்து பார்க்கும் பொழுது, இந்த வாழ்க்கையில் இந்த தொழுகையை நான் சீராக்கி கொண்டால் போதும், அல்லாஹ் என்ன பாவங்களை விட்டு என்னை பாதுகாப்பான். தொழுகையில் பொடுபோக்கு செய்யும் பொழுது, தொழுகையில் களவு செய்யும் பொழுது, நாம் வாழ்க்கையில் மாடர்ன் பிரச்சனைகள், மாடர்னான பாவங்கள், மாடர்னான களவுகள், இதெல்லாம் என்னோட வாழ்க்கைக்குள்ளால வந்து என்னுடைய ஈமானை கெடுத்து. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்போ நாங்கள் எல்லாரும் பார்க்குறோம், எங்களோட பிள்ளைகள், எங்களோட பாடசாலைகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள், யூனிவர்சிட்டிஸில் படிக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள், எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறோம், பாவங்கள் இந்த பாதுகாக்கிறதுக்காக கஷ்டப்படுறோம், முயற்சி செய்கிறோம். ஆனாலும் அந்த ஸ்டேஜில் வந்து கொள்ள இயலாமல் நிறைய யங்ஸ்டர்ஸ், வாலிபர்கள், யுவதிகள் இருக்கிறாங்க, பேசுகிறாங்க, ஐடியாக்கள் கேட்குறாங்க. பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா, நீங்கள் தொழுகையாக தொழுகிறதுக்கு படிங்க. தொழுகையை உண்மையான தொழுகையாக, அல்லாஹ் குர்ஆனிலே தொழுகையை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்று சொன்ன அந்த தொழுகையாக அவங்களோட தொழுகையை ஆக்கிக் கொள்ளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பாவங்கள்லேருந்தும் பாதுகாப்பான். எங்களை ஒரு சுமூகமான சந்தோஷமான வாழ்க்கைக்கு அமைத்து தருவான். ஒரு கணவனாக இருந்தால் மனைவியை கொண்டு அவர்